ரொம்ப வாழ்க்கையில் நீங்கள் சோதனை வழி போகிறீங்கண்ணா, ஹல்லேலூயா. சிலங்க சொல்கிறாங்க நீங்கள் தீர்ந்து போயிடுவீங்க, இல்லாமல் ஆயிடுவீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்தவங்க ஒரு நாள் வெளியே வரமாட்டாங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறவங்க இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை நீங்கள் கேளுங்க. ரொம்ப ப்ராப்ளம் வழி போகிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ப்ரொமோஷனுக்கு போகிறீங்க. ஆமே, நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல ரொம்ப பிரச்சனையா, நிற்கவே முடியாத சோதனையா, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே நில்லுங்க. ரொம்ப தாமதம் இல்லாத அதே இடத்துல ஆண்டவர் ப்ரொமோஷனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு 12 பிள்ளைங்க, அதில் ஒரு மகன் பேர் தான் ஜோசப் என்று சொல்லுகிறது. ஆமே, அப்பா அந்த மகனை சகோதரங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படி அந்த சின்ன வயது 8 வயதில் ஒட்டிய வயறு நிறைஞ்சு விடுகிற கண்ணீர் உள்ள அந்த முகம் உள்ள அந்த மகன் தோல்ல அப்பா வந்து அப்ப கொட்டையெல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடு கொடுத்து, நீ போய் சகோதரர்களை கண்டு பேசிட்டு வா, அவங்கள அந்த கஷ்டத்தை புரிஞ்சுட்டு வா என்று சொல்லி அப்பா அந்த மகனை விடும்போது, ஆமே, வனாந்திரத்தில் போகும்போ தன் சகோதரர்களை கண்ட ஜோசப், ஆமே, தம்பிமார்கிட்ட அண்ணன்மார்கிட்ட போய், அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா, அப்பா அவங்கள பார்த்துட்டு வர சொல்லி விட்டாங்கண்ணா, ஆமே சத்தம், உங்களுக்காகவே அப்பா சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்கண்ணா. அவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கி வயர் நிறச்சி சாப்பிட்டு, ஆமே, அதே கையினாலே ஜோசப்பின் துணியை கழட்டி அந்த பொட்ட கிணத்துல போட்டு, யாரெல்லாம் முகம் உன் முன்னாடி மறைத்தாலும் ஆண்டவரோட முகம் உன்னை விட்டு பிரியாது என்று கத்த சொல்லுகிறார். மனுஷனோட கைகள் ஒருவேளை குறுகி போகலாம், இழுத்துக்கலாம், ஆண்டவருடைய கை உனக்காக நீட்டப்படும் என்று இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சோதனை நாட்கள், இந்த கஷ்டத்தின் நாட்கள் யாரு மாறினாலும் ஆண்டவர் உன்னை விட்டு மாற மாட்டார்.